அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதற்காக கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய லேப் சயின்ஸ் மேனேஜர் திரு மிதுன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போதே இந்த கோர்ஸ் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாம இருக்கும். நான் லேப் டெக்னாலஜிக்கும் மெடிசினுக்கும் என்ன சம்பந்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இந்த கோர்ஸ்னா என்ன சார்? இன்றைய மருத்துவத்துறையில் மிக முக்கியமானது டயக்னாஸ்டிக்ஸ். எந்த ஒரு மருத்துவரும் ஒரு ஒரு நோயாளியை பார்க்கும்போது அவங்க ஃபிசிக்கலாக முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த சஸ்பெக்ட் பண்ணுறதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டூல்ங்கிறது இந்த டயக்னாஸ்டிக் சிஸ்டம்ஸ். பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் லேப் சர்வீசஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேஷண்ட் இந்த மாதிரியான இருக்குங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணுறது லெபார்ட்டரியோட ரிப்போர்ட்டை பார்த்து தான் அவங்க அந்த ஊகங்கள் கன்ஃபார்ம் ஆக்கப்படுறது இந்த லெபார்ட்டரி சர்வீஸை பற்றி தான். முன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் எங்களுக்கு பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னார், யூரின் டெஸ்டஸ் கொடுக்க சொன்னாங்க, ஸ்டூல் டெஸ்டஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அது ஒரு சிம்பிளாக நம்ம கேட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த பிளட் டெஸ்டஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான டெஸ்ட் இருக்குங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விதமான என்சைம்ஸ்களை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்குன்னு ஒரு வகையான ஒரு டெஸ்டஸ் இருக்குது, லிவர் ஒரு டெஸ்டஸ், நிறைய டெஸ்டஸ் இருக்குது, கணையத்துக்கு ஒரு டெஸ்டஸ் இருக்குது. இந்த மாதிரியான டெஸ்டஸோட அடிப்படையில் தான் ஒரு பேஷண்ட்டோட உடம்பு எந்த மாதிரியான இயக்கங்களில் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுட்டு தான் அதை வச்சு அவங்களோட அந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் அவங்க டாக்டர்ஸ் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றமான மருத்துவத்தை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் நம்ம இப்போ 10th இல்லை 10ஆம் கிளாஸ் படிக்கும் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க 11th 12th எந்த கோர்ஸ் என்ன எடுக்கணும்? +1 +2 10th முடிச்சதுக்கப்புறம் +1 +2 அவங்க சூஸ் பண்ணுற கோர்சஸ் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா லைஃப் சயின்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் குரூப்போ, இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமாக உள்ள, அதாவது மேக்ஸ் பயாலஜி சொல்லுவாங்க, இந்த கோர்சஸ் எடுக்கலாம். சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வொகேஷ்னல் குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது +1 +2 லெபரட்டரி சயின்சஸ்னே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படிப்பை படித்தா கூட அவங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே, ஒன்று சயின்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வொகேஷ்னல் குரூப்ல நமக்கு லெபரட்டரி சம்மந்தமாக இருக்கணும். ஓகே, இப்போ 12th முடிக்கிறாங்க, அப்போ இந்த கோர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் 12th முடிக்கிறாங்கன்னா அவங்க இதுக்குன்னு காலேஜஸ் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குதா, இல்லை ப்ரைவேட் போகணுமா, இல்லை எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வேறு எதுவும் காலேஜஸ் இருக்குதா, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? +1 +2 முடிச்சதுக்கப்புறம் இந்த +2ல அவங்களுக்கு கிடைக்கிற மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ 600 மார்க்கு நம்ம வைக்கிறோம். அதில் ஒரு நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா 550 40 சொல்லும்போது நீங்கள் அரசு கல்லூரிகள், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மிக குறைந்த இடங்களே உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், சேலம் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி எம்எல்டி இருக்குது, 4 வருஷம் படிப்பு. ஆனால் அது கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கும். இதில் கிடைக்கும்போது இதில் ஒவ்வொரு காலேஜிலும் கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 சீட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க மொத்தமே ஒரு 60 சீட் தான் கிடைக்கும். மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு இதில் இந்த படிப்பில் விருப்பம் இருக்குங்கிற டைமில் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த கோர்ஸை எப்படியா படிக்கணுங்கிறது மருத்துவ சில ஹாஸ்பிட்டல்ஸே இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம வச்சுருக்கோம். அந்த எலிஜிபிலிட்டிக்கு அந்த க்ரைட்டீரியா படி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா 12th அவங்க அதுவும் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் போகலாம் ஒன்று, இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இருக்கக்கூடிய அட்டாச் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ் போகிறது நல்லதுன்னு சொல்கிறீங்கல்ல சார்? நான் படித்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த டைமில் 2007 அந்த டைமில் எங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தது என்னென்னா, எங்கள் கல்லூரி ஹாஸ்பிட்டல் கூட அட்டாச் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு நிறைய கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நாங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் ஆனோம். ஆனால் இங்கே கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் அட்டாச்சாக இருக்குது, அதுவும் 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். அது இல்லாமல் இங்கே இருக்கிற மத்திய ஆய்வக நிலையம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான துறைகளும், அதாவது பயோகெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி, சீராலஜி, ஹிஸ்டோபேத்தாலஜி, சைட்டோபேத்தாலஜி அண்ட் இம்யூனாலஜி, இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி
அண்ட் ஆர்டிபிசிஆர், பிளட் பேங்க், இந்த அனைத்து விதமான துறைகளும் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எந்த மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும். இங்க அது அது மட்டும் இல்லாம இங்க ஆயிரக்கணக்கான பரிசோதிக்கப்படுகிறது. ஓகே. அப்போ அத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்குற ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு கல்லூரியில சேர்றது தான் சரியா இருக்கும். ஏன்னா, வெறும் கோர்ஸ் எடுத்து காலேஜ்ல படிச்சு இது படிக்கக்கூடிய கோர்ஸ் கிடையாது. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல இப்ப இந்த மெடிக்கல் லேபரேட்டரி இது வந்து, நீங்க ஒரு பிராக்டிகலா பார்த்து படிக்கிற மாரி தான் இருக்கும். கண்டிப்பா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லேபரேட்டரி சயன்சஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பிராக்டிகல் வந்து ரொம்ப வைட்டல் பார்ட். அப்ளிகேஷன் இல்லாம நீங்க எந்த ஒரு படிப்பையும் படிச்சீங்கன்னா, அதுல நமக்கு எந்த யூசேஜும் இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதே, இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு லேபரேட்டரியில சர்வீஸ் பண்றது, அதாவது லேபரேட்டரியோட ஸ்டடீஸும் உள்ள லேபரேட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து கத்துக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இங்க இருக்கு. அதன் மூலமா இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றோம்? ஏன் இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை அனுப்பியிருக்காங்க? இவங்களோட diagnosis என்ன? அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பரிசோதனை முடிச்ச அப்புறம் இதுல ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா, அவங்க கிளினிக்கலி அவங்க அதை கோரிலேட் பண்ணி ஒரு ஃபுல் ஒரு நாலேஜபிளா அவங்க வெளியில வர்றதுக்கு ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது வந்து எத்தன வருஷ கோர்ஸ்? இது கோர்ஸோட டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல 1 வருஷம் வந்து நமக்கு இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. 3 இயர்ஸ் பிளஸ் 1 இயர். மொத்தம் 4 மொத்தமா வருஷம் 4 இந்த வருஷம். கோர்ஸ். இப்போ பொதுமக்கள் வந்து இந்த ஃபீல்ட பத்தி அவேரா இருக்காங்களா? நீங்க இப்போ பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இல்ல 12ஆம் கிளாஸ் படிக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஓகே இது இந்த ஃபீல்ட பத்தி அவங்களுக்கு புரிதல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? புரிதல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிதல் பெரிய அளவுல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, எல்லாருக்கும் தெரிகிறது வந்து ஒரு டிஎம்எல்டி அப்படிங்கிற ஒரு இதுதான் தெரியும். டிஎம்எல்டின்னா? டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. அதாவது பட்டய படிப்பு. இதுதான் முன்னால இருந்துட்டு இருந்தது. அதாவது 2 இயர்ஸ் கோர்சஸ். அது வந்து அதனால என்னன்னா, பிளட் டெஸ்ட் பண்றாங்க, ஒரு யூரின் டெஸ்ட் பண்றாங்க, அதுதான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். பட் இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது வந்து இந்த இதுல இந்த பிஎஸ்சி, எம்எஸ்சி படிச்ச எனக்கு தான் அதோட தெரியும். ஏன்னா, வெளிநாடுகள்ல நான் வேலை பார்த்திருக்கேன். வெளிநாடுகள்ல வேலை பார்க்குற டைம்ல வந்து, இப்போ அவங்களோட கிரைட்டீரியா, அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, டிஎம்எல்டி முடிச்சவங்க வந்து ஃப்ளபோட்டமிஸ்டா மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்க ஒரு லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்டா வேலை பார்க்கணும்னா, நீங்க கண்டிப்பா வந்து பிஎஸ்சி, எம்எல்டி, அதாவது பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜில வந்து 4 வருஷம் நீங்க கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டி மூலமா படிச்சிருக்கணும். அனதர் ஒன் திங் என்னன்னா, நீங்க படிச்சு முடிச்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம படிச்ச படிப்புல ஆல் இந்தியா மெடிக்கல் லேபரேட்டரி அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து உடனே நம்ம படிச்சு முடிச்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான், அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. துபாய் ஹெல்த் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு எக்ஸாம் அங்க துபாய் ஹெல்த் அத்தாரிட்டிங்கிறது நீங்க ஒரு வேலைக்கு அப்ராட் ஓவர்சீஸ் வேலைக்கு போறதா இருந்தா, அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்க முக்கியமாக பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்கணும். லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்டா போகணும்னா பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்கணும். 4 வருஷம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கணும். இதுல முக்கியமா என்னன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க எடுத்திருக்குன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அபவ் 500, 600 அபவ் பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருந்தா பெரிய அட்வான்டேஜ். அது நமக்கு வந்து இன்டர்வியூ டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போதான் மக்களுக்கு இதுவெல்லாம் தெரிய வருது. ஏன்னா போய் டிஹெச்ஏ எக்ஸாமினேஷன் சொல்லும்போது அதில் உள்ள எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணும்போது தான் இந்த படிப்பு படிச்சாதான், இந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சாதான் நமக்கு வந்து இதுல எலிஜிபிள் ஆகுங்கிறது வந்து தெரிய வருது. ஓகே. அப்போ வேலை வாய்ப்புகள் வந்து இந்தியாலயும் இருக்குது, நீங்க அப்ராட்லயும் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்தியால வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் துறையில மட்டும் இல்ல, பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சா ஹாஸ்பிட்டல் துறையில மட்டும் இல்ல, கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிஎஸ்சி எம்எல்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ். ஒவ்வொரு ரத்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா, இங்க ஹோரிபான்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கூட நம்ம ஒரு டைப் வச்சிருக்கோம். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அவங்க ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க நாக்பூர்லேயே வந்து அவங்க ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எப்படி ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறீங்க, அந்த டெஸ்ட் கொடுத்து எப்படி ரன் ஆகுங்கிறது வந்து இந்த ஆப்ரேஷன் மெத்தடை வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதனால என்னன்னா, அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்டா அவங்க வந்து மாற முடியும். அதே கம்பெனில உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இத மாதிரியான ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள்ல உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற கிட்ஸ், என்ன கிட்லாம் நீங்க ஒரு டயக்னோஸ்டிக் பண்றதுக்கு நிறைய கிட் யூஸ் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா, ஒரு பிளட்ல யூரியா டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கிட்டுங்கிறது ஒன்று இருக்கு.
இந்த மாதிரியான கிட் யூஸ் பண்ணும்போது அந்த கிட்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நீங்க ஒரு அந்த கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான மெத்தடாலஜில நம்ம இது பண்ணணுங்கிறத வந்து நம்ம டீச் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா நம்ம மாறலாம். ஓகே. அப்போ வொர்க் வந்து ஹாஸ்பிட்டலோட முடங்கிக்கணுங்கிறது தப்பு. அது கம்பெனி சைடு வருது. கண்டிப்பா. கம்பெனி சைடுல, டீச்சிங் அகாடமிக்ல நீங்க சைடுல போகலாம். அப்புறம் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்ல போகலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க யுனைட்டட் கிங்டம், அயர்லாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா, இவங்க வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, அவங்கள வந்து லேபரட்டரி சயின்டிஸ்ட்ன்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க டெக்னாலஜிஸ்ட்டோ இது பண்றல, லேபரட்டரி சயின்டிஸ்ட்டா தான் இது பண்ணுவாங்க. நமக்கு இங்க முடிக்கிற டிகிரி வந்து அங்க அதே ரெகக்னிஷன் குடுக்கும் இல்ல? கண்டிப்பா. நீங்க யூனிவர்சிட்டி, அதாவது யுஜிசி கிராண்ட் கமிஷனோட எந்த ஒரு யூனிவர்சிட்டி எதுனாலும் அவங்க வந்து ரெகக்னைசேஷன் குடுப்பாங்க. ஓகே. இப்போ வெளிநாடு வாய்ப்புகள்னு சொல்லும்போது, நமக்கு அப்போ துபாய், குவைத் அங்க நீங்க இருந்திருக்கீங்க, பணிபுரிஞ்சிருக்கீங்க. அங்க வந்து இங்க நமக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுன்னா, நமக்கு அத தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்புறம் அங்க இருந்து நமக்கு வேற நாடுகளுக்கும் போக முடிய வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? நீங்க அங்க இருந்து போகலாம். இன்னொன்னு என்னன்னா, இங்கேயே ஒரு நம்ம இந்த மாரி கேஎம்எம்சி மாதிரியான ஒரு மருத்துவக் கல்லூரியில ஒர்க் பண்ணீங்கன்னா, இது வந்து 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். உங்களுக்கு ஈஸியான வழிமுறைகள் இருக்கு இங்க. இங்க படிச்சுட்டு இருக்கும்போது இங்க ஒரு பெரிய அனதர் ஒன் அட்வான்டேஜ் என்னன்னா, ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம படிக்கலாம். இங்க இங்கிலீஷ் தனியா நமக்கு கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கலாம். ஜெர்மனில இப்போ இந்த பாராமெடிக்கல் சயன்சஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஜெர்மனில இல்ல? ஜெர்மனில. நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த நீங்க படிக்கும்போதே அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இங்க ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மருத்துவமனையிலேயே எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஈஸியான முறையில வந்து ஓகே. நான் இப்ப ஜெர்மனின்னு வரும்போது அவங்க ஜெர்மன் லாங்குவேஜ் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அத படிக்கும்போதே காலேஜ் படிக்கும்போதே காலேஜ் படிக்கும்போதே நீங்க படிச்சிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே. உங்களுக்கு. நீங்க இல்லைன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க வேலையில இருக்கும்போது இந்த மாதிரியான படிப்புகள படிக்குங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாங்க படிக்கும்போது இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இதுதான். நாங்க எல்லாமே படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் படிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருந்தோம். பட் இங்க என்னன்னா, அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க படிக்கும்போதே கூட படிக்கிறது பெரிய அட்வான்டேஜ். நமக்கு அது ஒரு A1, A2 சர்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி எஸ், முடிச்சோம்னா, எஸ். ஜெர்மன் லாங்குவேஜும் படிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஜெர்மனிக்கு போறதுக்கான வாய்ப்ப நம்மளே ஓப்பன் அப் பண்ணிடுவோம். நம்மளே ஓப்பன் பண்ணிடலாம். ரைட், ரைட். ஓகே. அப்போ வந்து நமக்கு இப்போ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி படிச்சோம்னா, குரோத் பொட்டன்ஷியலுமே இருக்கு. இப்ப என்ன நீங்க ஆரம்பிச்சு இப்ப நீங்க மேனேஜர் லெவல்ல இருக்கும்போது, அது குரோத் பொட்டன்ஷியலுமே அதிகமா இருக்கும்ல சார்? ஆமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இதுலயே ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு சார். இப்போ பாத்தீங்கன்னா, ஹிஸ்டோபேத்தாலஜி, சைட்டோபேத்தாலஜி, இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. இது இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட். அதாவது ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி. இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து கருவுல இருக்கு. அந்த குழந்தையோட கருவுல இருக்கும்போது அவங்களோட குரோமோசோம்ஸோட இது பாக்குறதுக்கு சில டெஸ்டஸ் எல்லாம் இருக்கு. அந்த அந்த மாதிரியான படிப்பு. அதாவது இதெல்லாம் ஜெனடிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. இது அனைத்துமே வந்து நம்மளோட மருத்துவக் கல்லூரி அலுவலகத்தில் இருக்கு. இந்த மாதிரியான துறைகள்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா போனீங்கன்னா, உங்களோட வளர்ச்சி மிக அபரிதமா இருக்கும். இப்போ துபாய்ல நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்தியால இருந்து நம்ம துபாய் போனோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? இதுக்கு 3 வருஷம் நான் 4 வருஷம் இந்த கோர்ஸ முடிச்சுட்டு, உடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல் இந்தியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த போர்ட்ல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னா ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு. அதுக்கப்புறம் துபாய் ஹெல்த் அத்தாரிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணணும். அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா வி ஆர் எலிஜிபிள் ஓகே. டு கெட் தி ஜாப். ஸோ அங்க எக்ஸாம் எழுதி போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஓகே. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 இல்ல 12ஆம் கிளாஸ் படிக்கும் மாணவர்களுக்கு, உங்க 18 வருஷம், 20 வருஷம் அனுபவத்துல இருந்து, நீங்க ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, என்னவா இருக்கும் சார் அது? கண்டிப்பா. இது முக்கியமா என்னன்னா, +1, +2 படிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் படிச்சு முடிச்சதும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய, ஈவன் பேரண்ட்ஸுக்குமே தெரியக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் பையன் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு நர்சிங், இந்த 3 தான் எல்லாருக்குமே தெரியும். அத தாண்டி நெறைய கோர்சஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி அனாட்டமி, இந்த மாரி மருத்துவத்துறையில சார்ந்து நெறைய கோர்சஸ் இருக்கு. இதுல கிடைக்கிற வேலைவாய்ப்புகள் ஈஸியாவே நீங்க எந்த விதமான கஷ்டப்படவே வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப நல்ல முறையில நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. அந்த வேலைவாய்ப்புகள் வந்து இங்க மட்டும் இல்ல, உள்நாட்டில் மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் நீங்க போய் கௌரவமான வேலைகள பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள நம்ம சிறந்த முறையில எடுத்துக்கலாம்.
மிகவும் அருமையா மாணவர்களுக்கு இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, இந்த கோர்ஸ் உடைய நேச்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மிகவும் அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி தேங்க்யூ. சார்.